பாலிவுட் சினிமாவே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப் ஹீரோவான ரன்வீர் சிங்குக்கு 3 வருஷம் தடை விதிச்சிருக்காங்க பாலிவுட் மூவிஸ்ல. டான் 3 படத்தினால தான் இந்த தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது என்ன ரீசன்னு பார்க்கலாம் வாங்க. விஷயம் என்னன்னா, ஷாருக் கான் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன டான் 1 அண்ட் 2 தொடர்ந்து டான் 3ல ரன்வீர் சிங் நடிக்கிறதா கமிட்மெண்ட் ஆயிருக்கு. இது 3 வருஷமா இந்த படப்பிடிப்புக்கான வேலைகள் நடந்து, திடீர்னு ரன்வீர் சிங் 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்திலிருந்து விலகுறதா அறிவிச்சிருக்காரு. இதனால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதனால கோபமான இயக்குனர் ஃபர்ஹான் அக்தர் ஃபெடரேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியன் சினிமா தொழிற்சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு விளக்கம் கேட்டு ரன்வீர் சிங்குக்கு 3 தடவை நோட்டீஸ் அனுப்பிச்சியும் அவர் நேர்ல வந்து எந்த ஒரு விளக்கமும் தரல. இது எங்களோட ஒப்பந்த பிரச்சனை, இதுல தலையிட உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ரன்வீர் சிங் தரப்பு மெயில் அனுப்புனதால அந்த சங்க நிர்வாகிகள் கடுப்பான அந்த சங்கம் ரன்வீர் சிங்க்கு எதிராக நான் கோஆபரேட்டிவ் டைரக்டிவ் ஒத்துழையாமை இயக்கம் அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் டான் 3 திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ரன்வீர் சிங் கிட்ட 45 கோடி ரூபாய் நஷ்ட ஈடா கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படப்பிடிப்புக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே விலகுறதுன்றது சங்கத்து நிர்வாகிகள் இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றாங்க. மற்றும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது கதை பிடிக்கலன்னா நீங்க விலகலாம், அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. பிரச்சனை பாலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய புயலை கிளப்பி விட்டுருக்குன்னே சொல்லலாம். உங்களோட கருத்துக்களும் உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க கீழே